வணக்கம். பெண்ணியம். இந்த வார்த்தைய நாம அன்றாடம் எங்கேயாவது கடந்து வந்திருப்போம் இல்லையா? இன்னைக்கு நம்மளோட இந்த அலசல்ல இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னன்னு ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அதோட வரலாறு, ஆணாதிக்கத்துக்கு எதிரான அதன் பயணம், சம உரிமைக்கான போராட்டம், கடைசியா சூழலியல் பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான கருத்தாக்கம்னு எல்லாத்தையும் அக்குவேர் ஆணிவேரா பிரிக்க போறோம். வாங்க, தயக்கமில்லாம உள்ள போலாம். இன்னைக்கு நாம கவர் பண்ண போற விஷயங்கள் இதுதான். முதல்ல பெண்ணியம்னா என்னன்னு ஒரு அறிமுகம், அப்புறம் அதோட வரலாற்று பின்னணி, இது ஆணுக்கு எதிரானதா அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வி, அடுத்து சூழலியல் பெண்ணியம், இறுதியா சமத்துவ சமூகத்தை நோக்கிய பயணம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். பெண்ணியம் ஓர் அறிமுகம். இது ஏதோ தத்துவ புத்தகங்கள்ல மட்டும் இல்லாம நம்ம அன்றாட யதார்த்தங்கள்ல எப்படி வேரூன்றி இருக்கேன்னு பாப்போம். நம்ம அன்றாட வாழ்க்கையில இருக்கிற ஒரு அப்பட்டமான வேறுபாட்டை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். ஒரு வீட்ல இருக்கிற பையன் நைட் ஷோ சினிமாவுக்கு போறதுக்கோ இல்ல திடீர்னு நண்பர்களோட வெளியூர் போறதுக்கோ பெருசா எந்த கட்டுப்பாடும் இருக்காது. ஆனா ஒரு பொண்ணுக்கு அது அவ்ளோ சுலபம் இல்ல, கரெக்டா? ஏன்னா சமூக அறிவியலாளர்கள் சொல்றபடி பெண்களோட உடல் அப்படிங்கிறது குடும்ப கௌரவம், குடிப்பெருமை அப்படிங்கிற சுமைய சுமக்க வேண்டிய ஒரு கருவியா இந்த சமூகத்தால அநியாயமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதிலிருந்து நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு பெண் தனக்கான வேலைக்கு செல்வதோ இல்ல தாம் பயணம் செய்யற பஸ்ல தனக்கு பாதுகாப்பான இடம் வேணும்னு உரிமையோட கேட்பது கூட பெண்ணியத்தோட ஒரு பகுதிதான். சமூக, பொருளாதார, அரசியல் தலங்கள்ல ஆண்களுக்கு இணையான சம உரிமையை பெறுவதற்கான ஒரு இயக்கம்தான் பெண்ணியம். அது அவங்களோட அன்றாட போராட்டங்கள்ல தான் உயிர்ப்போடு இருக்கு. அடுத்து பகுதி 2. இதோட வரலாற்று பின்னணி என்ன? இது உலக அளவிலையும் சரி, உள்ளூர் அளவிலையும் சரி, எங்கிருந்து தொடங்குச்சுன்னு தேடி பார்ப்போம். இந்த இயக்கம் எவ்வளவோ காலமா வளர்ந்து வந்திருக்குன்னு பாக்குறது நிஜமாவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 1885ல காசிம் அமீன் எழுதின புதுமை பெண் நூல்ல தொடங்கி 1949ல சிமோன் டி பேவர் எழுதின இரண்டாவது பாலினம் அப்படிங்கிற மாபெரும் அறிவார்ந்த புத்தகமா இது பரிணமிச்சது. மேற்கத்திய நாடுகள்ல தொடங்கினாலும் ரொம்ப சீக்கிரமாவே, அதாவது 1960கள்ல இந்தியாவிலும் குறிப்பா 1980கள்ல தமிழ்நாட்டிலும் இது ஒரு மாபெரும் உரிமை போராட்டமா வெடிச்சது. நம்ம தமிழக சூழல் எடுத்துக்கிட்டோம்னா, இங்க பெண் விடுதலைக்கான போராட்டத்தை முன்னெடுத்ததுல பல முன்னணி ஆண் ஆளுமைகளுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கு. வேதநாயகம் பிள்ளையோட எழுத்துக்கள் ஆகட்டும், திருவிகா, அப்புறம் நம்ம முண்டாசு கவிஞன் பாரதியார், இத மிக தீவிரமான பகுத்தறிவு பார்வையோட அணுகிய தந்தை பெரியார் வரைக்கும் இவங்க எல்லாருமே பெண்ணுரிமைக்கான விதைகளை ரொம்ப ஆழமா இங்க விதைச்சிருக்காங்க. இதெல்லாம் நவீன காலத்துல நடந்த விஷயங்கள். ஆனா பல நூத்தாண்டுகளுக்கு முன்னாடி பக்தி இயக்க காலத்திலேயே சில மிகச் சிறந்த பெண் கவிஞர்கள் இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல ஆண்டாள், காரைக்கால் அம்மையார், ராஜஸ்தானில் மீராபாய், கர்நாடகாவில் அக்கா மகாதேவின்னு இவங்க எல்லாரும் கடவுள் மேல தங்களுக்கு இருந்த அதீத காதலையும் பக்தியையும் பாடுனதன் மூலமா அந்த காலத்து ஆணாதிக்க மேலாண்மைய ரொம்ப நுட்பமா தாண்டி தங்களோட சுதந்திரத்தை நிலைநாட்டியிருக்காங்க. சரி, இப்போ ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி 3க்கு வருவோம். பெண்ணியம் ஆணுக்கு எதிரானதா? இத பத்தின கற்பனைகளையும் நிஜமான சமூகவியல் யதார்த்தத்தையும் கொஞ்சம் பிரிச்சு பாப்போம். இந்த ஒட்டுமொத்த டாபிக்லயே இருக்கிற ஒரு மிகப்பெரிய தவறான புரிதல் இதுதான். பெண்ணியம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டவுடனேயே, ஓ, இது ஆண்களை வெறுக்கிற ஒரு இயக்கம் அல்லது ஆண்களை அடக்கியாள நினைக்கிறவங்க அப்படின்னு பலர் சொல்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனா வரலாற்று தரவுகள் உண்மையிலே என்ன சொல்லுது? சமூகவியல் நமக்கு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த உணர்த்துது. பெண்ணியத்தோட உண்மையான இலக்கு ஆண்கள் கிடையாது, மாறா பல காலமா வேரூண்டி இருக்கிற சொத்துரிமை அடிப்படையிலான இந்த ஆணாதிக்க அமைப்பு தான் அதோட இலக்கு. தனக்கு பிறகு தன் சொத்துக்களை யாருக்கு போய் சேரணுங்கிற வாரிச உறுதி செய்யதான் பெண்ணோட கற்பொழுக்கம் வலியுறுத்தப்பட்டு அவள் ஒரு சொத்தா பார்க்கப்பட்டாலே தவிர இயல்பிலேயே பாலினங்களுக்கு இடையில மோதலை உருவாக்குறதுக்காக இந்த அமைப்பு உருவாகல. ஆக அடிப்படையில பெண்ணியம் அப்படிங்கிறது என்ன? கல்வி, வேலைவாய்ப்பு, பாதுகாப்புன்னு ஒரு ஆண் இந்த சமூகத்துல எந்த அளவுக்கு சுதந்திரத்தை அனுபவிக்கிறானோ அதே அளவிலான சுதந்திரம் தமக்கும் வேணும்னு பெண்கள் கேட்கிற சம உரிமைக்கான குரல் தான் அது. இது ஆண்களோட உரிமையை பறிக்கிறதோ இல்ல ஆண்களை எதிர்ப்பதோ கிடையாது. சொல்லப்போனா இந்த நோக்கம் முழுமையா வெற்றி பெற நியாயமும் சமத்துவ உணர்வும் கொண்ட ஆண்களோட ஆதரவு கண்டிப்பா தேவை. அடுத்த பகுதி 4, சூழலியல் பெண்ணியம். பெண்கள் உரிமைகளும் சுற்றுச்சூழலியலும் எப்படி ஒன்னோட ஒன்னு சந்திக்கிறது அப்படிங்கறத பாப்போம். இது உலகளாவிய அளவுல ஒரு மிகச் சிறந்த, ரொம்பவும் ஆழமான சிந்தனை.
1974ல பிரான்சுவா த உபன் அப்படிங்கிறவரால உருவாக்கப்பட்ட கருத்தாக்கம் தான் இந்த சூழலியல் பெண்ணியல். எந்த ஆணாதிக்க முதலாளித்துவ மனநிலை எல்லாத்தையும் நாம அடக்கி ஆளணும்னு நினைச்ச பெண்களை ஒடுக்குதோ, அதே மனநிலை தான் இயற்கையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதை சுரண்ட நினைக்குது. ரெண்டுக்கும் பின்னாடி இருக்கிற அதிகாரம் ஒண்ணுதான். இதுக்கு ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு உதாரணத்தை பார்ப்போம். காடுகள் அழிக்கப்பட்டாலோ இல்ல இயற்கை வளங்கள் மாசுபட்டாலோ அதோட உடனடி பாதிப்பு யாருக்கு தெரியுமா? பெண்கள் தான் அதை சுமக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்னிக்கும் பல இடங்கள்ல குடும்பத்துக்கு தேவையான விறகு, குடிநீர், உணவு இது எல்லாம் தேடிக்கொண்டு வர சமூக சுமை பெண்கள் மேலதான் இருக்கு. சூழலியல் பேரிடர்கள் வரும்போது அவங்களோட பாதுகாப்பும் குடும்பத்தோட ஊட்டச்சத்தும் பெரிய அளவுல பாதிக்கப்படுது. இந்த சுற்றுச்சூழல் சீர்கேட்டால முதலடி வாங்குறது பெண்கள் தான் அப்படிங்கறதால உலக அளவுல இயற்கைய காக்கிற மாபெரும் போராட்டங்கள்ல பெண்களே முன்னணியில நின்னுருக்காங்க. மரங்களை வெட்ட விடாம கட்டிப்பிடிச்சு போராடிய ஷிப்கோ இயக்கமா இருக்கட்டும், கென்யாவுல வங்காரி மாத்தாய் தொடங்கின பசுமை பட்டை இயக்கம், இந்தியாவுல மேதா பட்கரோட நர்மதா பச்சாவ் ஆந்தோலன், அப்புறம் போபால் நச்சுவாயு கசிவு போராட்டங்கள்னு இதுக்கு மிக சிறந்த வரலாற்று உதாரணங்கள் நிறைய இருக்கு. இறுதியாக பகுதி 5, சமத்துவ சமூகத்தை நோக்கி நாம எப்படி பயணிக்கணும், இதுல பல பிரிவுகளை சார்ந்த அணுகுமுறை ஏன் அவசியம்னு பாப்போம். இந்த ஒட்டுமொத்த இயக்கத்திலும் இருக்கிற ஒரு முக்கியமான விமர்சனத்தை நம்ம இங்க கவனிக்கணும். உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களும் ஒரே மாதிரியான ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறது இல்ல, சரியா? மேற்கத்திய நாடுகள்ல வாழ்ற ஒரு பெண்ணோட சூழலியல் போராட்டமும் வளரும் நாடுகள்ல விளிம்பு நிலையில வாழ்ற ஒரு பெண்ணோட போராட்டமும் கண்டிப்பா ஒண்ணு கிடையாது. இனம், சாதி, நிலவியல் அமைப்புன்னு பல காரணிகள் இதுல அடங்கியிருக்கு. இதையெல்லாம் முழுமையா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த இயக்கம் உண்மையிலே வெற்றி பெற முடியும். சரி, இந்த அலசலோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்விய முன்வைக்க விரும்புறேன். பெண்ணியம்னா ஆண்களுக்கு எதிரானது அப்படிங்கிற கற்பனைகளை தாண்டி அது எப்படிப்பட்ட சம உரிமைக்கான குரல், அது இயற்கையோட எப்படி பின்னி பிணைஞ்சிருக்குன்னு நம்ம ரொம்ப தெளிவா பார்த்தோம். இப்ப சொல்லுங்க, இந்த உண்மையான புரிதல் உங்க அன்றாட வாழ்க்கையில உங்களை சுற்றியுள்ள சமூக கட்டமைப்புகளை நீங்க பார்க்கிற விதத்தை எப்படி மாத்த போகுது? கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. தொடர்ந்து கற்போம்.